மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப மதியானம் மதியானம் 3:30 மணி ஆகுது. நம்மளுக்கு பகல்லையும் வெயிலு சூட்ட கிழிக்குது. நைட்ல பகல்ல விட டபுள் மடங்கு வெயில் அடிக்குது. ஏன்டா நைட்ல பகல்லையாச்சும் நம்ம வேலைக்கு போயிடுறோம். இப்ப வேலைக்கும் போகாதீங்க, வீட்ல இருங்க. வேலைக்கு போனா உங்களுக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாத்துலயும் அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. சரி நைட்ல நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா, நைட்ல என்ன பண்றீங்க? கரண்ட்ட கட் பண்றீங்க. ஏன்டா 1 நாள் கட் பண்ணலாம், 2 நாள் கட் பண்ணலாம். தொடர்ந்து கட் பண்ணலாமா? அதுவும் கை குழந்தை வச்சிருக்கோம் நான் எங்க வீட்ல. இன்னும் எவ்வளோ பெரிய கை குழந்தை இருக்கும், எவ்வளோ ஒரு பேஷண்ட் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. அவங்க நிலைமை என்ன ஆகும்? இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட வயசானவருக்கு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி டைம்ல கரண்ட்டை கட் பண்ணீங்கன்னா, இதோட விளைவு எப்படி இருக்கும்? ஏங்க இது வரைக்கும் இவ்வளோ கரண்ட் கட் நான் பார்த்ததே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு போன 2, 3 மாசத்துக்கு முன்னாடிலாம் அந்த அளவுலாம் கரண்ட் கட்டே இல்ல. மழையில கூட கரண்ட் இருந்துச்சு. இப்ப என்னன்னு தெரியல கரண்ட் போய்க்கினே இருக்கு. இது யாரு காரணம்? என்ன எளவு? எதுவுமே எனக்கு புரியல. இத நான் யார ப்ளேம் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இது ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, உங்களுக்கு எதனாலன்னு தெரிஞ்சதுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல கொஞ்சம் கரண்ட் கட் பண்றத நிறுத்துங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த இந்த பதிவை மறக்காம சிஎம் விஜய் சார் கொண்டு போங்க. அவருக்கு போனாதான் கரண்ட் கட்டு இனிமே நடக்காது.